நான் இன்னைக்கு யூஎஸ்ல கிளாஸ் எடுக்கிறேன், யூகேல கிளாஸ் எடுக்கிறேன், ஆஸ்திரேலியா கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய மக்களுக்கு வெளிநாட்டு மக்கள் கிளாஸ் எடுக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க ப்ரொமோட்டிங் யுவர் லாங்குவேஜ். நோ வே, எனக்கு தமிழ் தெரியாது. அவங்க என் தமிழை கத்துக்கிறாங்க, நான் தமிழை போய் தான் கிளாஸ் எடுப்பேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்போ டிமாண்ட் இருக்க மக்கள் எல்லாருக்குமே அப்போ அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க. இந்த யூஸ் என்பது சரியான வார்த்தை கிடையாது, பூர்த்தி பண்ணிப்பாங்க. அந்த பூர்த்திக்கான விஷயம் தானே இது. அப்போ நம்ம திறமைசாலியா மாறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் இதை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கலை என்னோட மட்டும் போயிடக்கூடாது, அதுக்காக என் மக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். முதல்ல ஒரு 7 மக்கள் என் கூட இருந்தாங்க. அந்த 7 மக்கள் சேர்ந்து அந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சோம், ஜிமெயில் ஸ்டுடியோ ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கடவுள் கிருபையில ஒரு வருஷத்துக்கு 100 பேர் வெளியே போறாங்க. இங்க இந்த 100 பேர் எங்க போறாங்க அப்படின்னா எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க. இங்க நீங்க எந்த தொழில் சொல்றீங்க, தொழில் இருப்பாங்க, என் மக்கள் இருப்பாங்க. அவன் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இங்க ஆக்டிங் கத்துக்க வரலாம், மைண்ட் கத்துக்க வரோம். நாங்க வருஷம் ஷோ பண்ணுவோம். அந்த ஷோக்கு வந்து 100 பேர் 200 பேர் மைண்ட் பண்ணுவோம். ஒரே ஸ்டேஜ்ல 200 பேர் மைண்ட் பண்ண அப்படி இருக்கும் பாருங்க. 200 பேர் மைண்ட் பண்ணுவோம். போக போது பெரிய பாராட்டு கிடைக்கும், பெரிய விஷயம் நடக்கும். இந்த சமூகத்துக்காக வேலை பார்த்திருப்பாங்க, சமுதாயத்துக்காக வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன இந்த சமூகம் என்பது என்ன, இந்த மைண்ட் குழுதான் சமூகமா வச்சிருக்கேன் நான். இந்த சமுதாயம் என்பது இந்த சுதந்திர மக்கள் எல்லாமே ரொம்ப அழகான மக்கள். இந்த வேறுபாடு கிடையாது. இது 2 தான், ஆண் பெண் மட்டும்தான் இல்லை, மற்ற எதுவும் எங்களுக்கு தெரியாது. இங்க எல்லாமே சரி சமம் தான். எல்லா மக்களும் என் மக்கள் தான். என்னோட மூத்தவன் தான் அவன் அண்ணன், என்னோட சின்னவனா இருந்தா தம்பி, அவ்வளவுதான்.